வணக்கம், என்னோட பேர் சத்ய பிரியா. நான் Aristo Hospital Dietitian ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வெஜிடேரியன் சோர்ஸ் ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நான் வெஜிடேரியன்ஸில் தான் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ வெஜிடேரியன் சோர்ஸ்லேயும் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான்வெஜ் எடுத்துக்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக வெஜிடேரியன் சோர்ஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ அதில் நம்ம எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸில் எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெக்யூம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த பல்சஸ் அதுக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ் தான், அது பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் லெக்யூம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பருப்பு வகைகள் நமக்கு நிறையவே எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு, ஸோ பயறு ஐட்டம்ஸில் சுண்டல், அதாவது ஒரு பாசிப்பயிர் ஒரு 1 கப் குக்குடு பண்ணதில் ஒரு 15 கிராம் ப்ரோட்டீன் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சுண்டல் ஒரு 1 கப் சுண்டல் குக் பண்ணதில் இது ஃபுல்லாமே குக் பண்ணதில் தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு 20 கிராம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை அதே மாதிரி தான் 1 கப் குக்குடு கொண்டக்கடையில் நமக்கு 18 கிராம்ஸ் கண்டிப்பாக ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே லெக்யூம்ஸில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இருக்கிறது. நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹெம்ப் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சியா விதைகள், அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு. ஸோ இது எல்லாமே நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ஒரு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சக்கப்புறம் ஒரு 1 கப் ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ வெறும் அதாவது எம்டி ஸ்டொமக்லேயே நம்ம எடுத்துக்கலாம். அது கூட ஒரு க்ரீன் டீ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ஸோ அது ஒரு வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸாக நமக்கு கன்சிடர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா சாய் ப்ராடக்ட்ஸில் எல்லாமே இருக்குது. சாய் ப்ராடக்ட்ஸில் என்ன சொல்லணும்னா இந்த சோயாவோட கழிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எல்லாமே நமக்கு ப்ரோட்டீன்ஸ் ரிச் அதிகமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இது சோய் ப்ராடக்ட்ஸில் என்னென்னா டோஃபுவில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டெம்பேன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சோயாவோட சோய் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் ப்ரோட்டீன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. டோஃபு எடுத்துக்கிட்டோன்னா டோஃபுவில் ஒரு 10 கிராம் ப்ரோட்டீன்ஸ் ஒரு கப் டோஃபுவில் 10 கிராம் ப்ரோட்டீன்ஸ் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு மீட் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்னு ஒரு இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா செய்டன்னு ஒரு. ஸோ அதில் எப்படின்னா ஒரு 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 கிராம் ப்ரோட்டீன் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மீட் அதாவது நான்வெஜ் எடுத்துக்க முடியாதவங்க செய்டான்ற ஒரு பேஸ் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ப்ரோட்டீன் சோர்ஸாக கன்சியூம் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ.